ஏய் உன் இடத்துல நீ மகாராணினா என் இடத்துக்கு நான் மகாராணிடி. உன் இடத்துல ஊர் ராஜ்யனா என் இடத்துல யார் ராஜ்யம்? என் வீடு தேடி வந்தது இல்லாம என்ன நீ தேவடியான்னு கேட்கலாமா? அடைச்சி ஓடி ஓடியா யாரு நாட்டுக்கு மகாராணி? நாளை மறுநாள் அவங்க பிள்ளை திருமணத்துக்கு நான் யாருன்னா நாங்க இன்னைக்கு அடிச்சு போ நாளைக்கு கூடிப்போம். நீ யாரு? காவக்கார டாபரு. ஒரு உதாரணத்தை கேட்டுக்கோ. 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம், அது எங்க வைக்கிறோம்? தங்கத்திலே செருப்பு வாங்கினா கூட 5 ரூபாய் கொடுத்தா குங்குமம் வாங்குறோம், அது எங்க வைக்கிறோம்? அதுக்கும் என்ன மரியாதை, இதுக்கும் என்ன மரியாதை? யார நீ? செருப்பு எங்க இருக்கணும்? வாசலுக்கு வெளியில இருந்தாதான் உனக்கு மரியாதை. வந்தமா அங்க உட்காரு. யாரு படுத்துமா? விடிய வரைக்கும் அங்கேதான் உட்காரணும். என் வீட்டு வாசப்படி வந்த வெண்டைக்காய் போடுறமே போட்டுடுவேன். ஜாக்கிரத்தை. யாரு? அம்மா ஆட்ட முடியாதுடா. ஆட்டத்துக்கு ஆளுக்குறாங்க. தெய்வம் வரட்டா பாருங்க. நடைய பாருங்க. ஒரு பொம்பளை அடிக்கிறாரு பாட்டு போன மட்டும் நடந்து வர்றாரு. நடை அழகு பனியா செட்டு வைத்தா அடிக்கிற கீ போய் நாங்க வாங்கலாம், நீ வாங்க கூடாது. நமக்காக எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா அந்த குழந்தை? போயிட்டாடா. இப்படி வராது. அருவியா ஏன்டா வந்த? உக்கார கீழே மேல ஆட கசமாடா. உக்கார கீழே ஆட டாபுர எழுந்துடுற மேல மேல யாத்தி எப்படியா அந்த பயம் இருக்கணும். வாயில கை வை. யாரு வாயில வைக்கிறது? பின்னாடி கை வை. என் வீட்டு வாசப்படி வரல வருவியா? அவங்க சொன்னாங்கன்னா போச்சு அறிவு. யார் நீ? நெருப்பு. அங்க இருந்தாதான் உனக்கு மரியாதை. வரலாமா? ஓடு ஓடு. வாடா என் கண்ணின் குருமணியே எழுந்தோர் ஓதை வாட்டுகள் மூஞ்சாச்சு மாதிரியாங்க. மூஞ்ச கேட்டரிங் சர்வீஸ்ல ஆள் எடுக்கிற மாதிரி மாட்டு. அவன் வெள்ளை சோக்காக்கும் சொட்டத்தை அழிக்கிறோம். எங்கேயோ ஸ்டோர் போட்டுக்கிறான் பையனாட்டுக்கு. இவனிட்டு அது விட்டுக்கிறான். வாடா போடா உள்ள அப்படி போய் கேங்க. யாரு ஏதாவது பேசுற கருத்து வெடிப்பு நான் தேடி அடிக்கிற விட்டு ஓடிக்கு நீங்க பாத்துக்கிறேன்.
என்ன பார்த்து எப்படி வாங்குது அடிச்சுடா உன்னை. வாடா டேய் கண்ணு. நீ பேசவே பேசாத அந்த அம்மாவது அவனை கூட 2 உதவ ஆயிடுச்சு நீ போய் டான்ஸ் ஆன ஓடுறாப்பா அவன் பாட்டு கண்ணா வாடா. இனிமே அவன் வரதுக்கு வாய்ப்பு இல்ல. யாரா அவன் சொந்தத்தை ஓடுறாம குடும்பம் அவன் வீட்டை விட்டு தள்ளி வந்துட்டான். இனிமே வரமாட்டான். வாசி அடிக்கிறோம் கஷ்டிச்சாளா? ஆறு ரொம்ப கஷ்டப்படுற அந்த குழந்தை. வாடா தைனா. பையன வர மாட்டான் வரமாட்டான். எனக்கு பயமா இருக்குதும்மா நான் சொல்றேனே. நான் இருக்கிறவா. நீ இருப்ப நான் இருக்கணும்மா வாடா. ரொம்ப பயந்து போயிருக்கு. அந்த அளவுக்கு அவன் இனிமேல் விடுவேன் அவளை வந்தா விட மாட்டேன். என்ன செய்வேன்? நீ இருக்கத்தானா எப்ப எனக்கு பயமே ஆச்சு விட்டு ஓடி போலான்னு பாக்குறேன் சொல்றாரு. அவர் இருக்கிறாரா? வா. வரமாட்டா. அவன் வரதுக்கு வாய்ப்பு இல்லடா. வாடா நீ. மெதுவா வரமாட்டாடா. அவனே மேற்கு போய் வந்துருக்கான். ஏன் அவனை மேற்கு? உன்னை 2 அடி வச்சிருக்க நம்ம வாடா கண்ணா வாடா. மெதுவா. இனிமே வரமாட்டாடா. வரமாட்டா. ஏன்டா இவ்வளவு பயப்படுவா? தெரியாம வந்து போல மாட்டிக்கணும் யாரு சவுண்ட் கேட்டாலும் தேடியா சவுண்ட் மரியாதை என்ன பார்த்தா நான் காமெடி பீஸ் மாதிரி இருக்குதா அதான் மொத்த தேடியா போயா வெட்டிக்கு போறாமா அவன் நான் ரொம்ப தைரியமான ஆளுமா என்னையே இப்படி ஆகிட்டாலும் ஏமா யார் குழந்தை கொடுத்துட்டு அதெல்லாம் விடு எப்படியாவது நம்முடைய மகன் அந்த தாசி வீட்டுல இருந்து வெளியே வரணும். அதுக்கு நீ அவன் எழுந்து வரமாட்டானா? எப்படியாவது வரணும். ஐயோ அதுக்கு நல்ல யோசனை. ஒரே ஒரு வாய்ப்பு தான். என்ன வாய்ப்பு? வேற ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்து உன் புள்ளிக்கு கல்யாணம் பண்ணிட்டா மட்டும்தான் நம்ம வீட்டுல இருப்பான். இல்லன்னா அங்கே இருப்போம். அவன் தான் ஜாஸ்தி கூட கஞ்சிருக்கிறேனே எந்த பொண்ணா அவனை கட்டிக்கும்? அதானே. ஏமா கட்டிக்காது? நீ எதுக்கு நாடா போற? எனக்கு மகாராணி வேணும், இளவரசி வேணும், ஏன் தேட போற? நம்ம நாட்டுல இருக்கிற பெண். நம்ம நாட்டுல எப்படி? எங்களுக்கு தெரியாது. நம்மளுடைய அரண்மனைக்கு பின்புற அங்காளம்மன் ஆள் இருக்கு தெரியுமா? அந்த கோவில் வேணா நீ கட்டி இருக்கலாம். அந்த கோயிலுக்கு இப்ப பூஜை சரி யார் தெரியுமா? ஒரு அர்ச்சகர். அர்ச்சகர் இருப்பது யார் தெரியுமா? ஒரு பெண் அர்ச்சகர். ஆமாமா பொண்ணு சொல்றனே அது சாதாரண பெண் கிடையாது, பதிபக்தி உள்ள பெண். பெண்ணுன்னு சொல்ற அவர்தான் பெண். பெரியவங்களை பார்த்தாலும் பணிந்து வணக்கத்தை சொல்ற பொண்ணு. தெரிஞ்ச பொண்ணு. அந்த மாதிரி நல்ல பொண்ணை பார்த்து நம்ம பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டா நம்ம பிள்ளைய தேவையா விட்டுட்டு போறான். நம்ம பைத்தியரா சொல்றான். அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கோடா. மாட்ட மறக்கிறது பெருக்கு வச்சுக்காத. நீ எதுக்கு கவலைப்படுற? அது உனக்கு தெரியாது. எப்பா அது அனாதை பொண்ணுப்பா. தாய் தந்தை 2 பேருமே கிடையாது. அந்த கோயில இருக்கிற தெய்வம் தான் தாய் தந்தை. ஆசையா பேசுறது இருந்தாலும் சம்மதம் சொல்ல